இந்த சத்தத்துல கூட நிம்மதியா தூங்குறான் பாரு. வெடி சத்தம் கேட்டா கூட எந்திரிக்க மாட்டான் போல. இந்த குடும்பத்துக்கு கூடிய சீக்கிரம் ஒரு வாரிசு வர போகுது. குலம் விருத்தியாக போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த குடும்பத்துக்கு கூடிய சீக்கிரம் ஒரு வாரிசு வர போகுது. ஜக்கம்மா வாக்கு பலிக்கும். வாரிசு வரப்போகுது, வாரிசு வரப்போகுது. அம்மாச்சி போய் கூட்டு வரலாமா? போ. ஜக்கம்மா வாக்கு பலிக்கும். அப்பத்தா தேவி வா வா. கொஞ்சம் மெதுவா போ. அம்மாச்சி பாரு, கேட்டீங்களா? ஜக்கம்மா வாக்கு. நான் சொன்னது வீண் போகல. நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது. உன் வயித்துல கரு வரப்போகுது தேவி. அம்மாச்சி எனக்கு ஒரு மாதிரி உடம்புல சிலிக்குது. ஆமாமா பாரு. எனக்கு கேட்டப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அப்பதா அதனால இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு சொல்லிருப்பான்ல. இது நமக்கு தான் எப்படி உறுதியா சொல்றீங்க? ஏலே இவன் ஒருத்தன் குடுகுடுப்பக்கார சொல்றது பலிக்கும் இல்லைன்னா அவன் சொல்லவே மாட்டான். என் மனசு சொல்லுது இந்த வாக்கு நம்ம குடும்பத்துக்கு தான். அம்மாச்சி வெளியே போய் வேணா காசு கொடுத்துட்டு வரவா? ஐயோ, நேர்ல எல்லாம் போய் பார்க்க கூடாது. அது நல்ல சகுனம் இல்ல. காலையில வெடிஞ்சதும் தேடி போய் அவனை நல்லா கவனிச்சு விட்டுறலாம். அப்பதா இந்த வீட்டுல மத்த 2 ஜோடி இருக்கேன். டேய் போடா, அவங்களெல்லாம் நான் அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டேன். இவர் ஒருத்தர். அம்மாச்சி அப்ப எனக்கு தானே குழந்தை பிறக்கும். வேற யாருக்கு? என் தங்கம் உனக்கு தாண்டி. என் பேத்திக்கு பிறக்க போற குழந்தை தான் என் குலத்தை காக்க போற வாரிசு. உங்க குலதெய்வத்துக்கு பொங்க வச்சு மாவிளக்கு போட்டு வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டுங்க, தொட்டில் கட்டுங்க, தொட்டில் கட்டுங்க. இது ஜக்கம்மா வாக்கு. நிச்சயம் நடக்கும். ஏங்க அது நமக்கு சொல்ற மாதிரி இருக்குல்ல? ஆமா தேனு, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. நம்மளும் குலதெய்வ கோவிலுக்கு போய் தொட்டில் கட்டலாமா? கண்டிப்பா எனக்கும் அதே ஆசைதான். ஆனா அப்பதான் சம்மதிக்கணுமே. அவங்க சம்மதிக்காம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. சரிதான்ல, நம்மனால எதுவுமே செய்ய முடியாது. நான் வேணா அப்பத்தா கிட்ட கேட்டு. வேண்டாம் வேண்டாம், அவங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். இத சொன்னா நான் தான் வாங்கி கட்டிக்கணும். வேண்டாங்க.